ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஃபேமஸ் காஷ்மீரி டீ. இது வந்து கவா டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மைல்டு ஸ்பைசஸோட ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கிறேன், 3 ஏலக்காய். இது வந்து 1 கப் டீக்கு சரியாக இருக்கும். இது வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். எப்போவும் இந்த டீ போடும்போது இந்த ஸ்பைசஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதை நல்லா இடித்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம பொடி பண்ணி வச்ச ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பாதாம் எடுத்துருக்கேன், இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் குங்குமப்பூ. இது கூடவே டீ இலை இல்லைனா டீ தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பொதுவாக வந்து இந்த காவா டீயில் வந்து டீ இலை தான் சேர்ப்பாங்க. இப்போ இதை வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டீயோட ஃப்ளேவரில் வந்து அவசியம் அந்த குங்குமப்பூ சேர்த்தா தான் வந்து இந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் கூட சேர்த்துப்பாங்க. இப்போ இந்த டீ நல்லா கொதிச்சிருச்சு, அந்த ஃப்ளேவர்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச பாதாம் சேர்த்துக்கலாம். இந்த டீயில் வந்து நான் தேன் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கடைசியாக 2 குங்குமப்பூ போட்டு அழகாக சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான இந்த காவா டீ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.